கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? உலகத்திலேயே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே மெய்யான ஒளி. அன்பானவர்களே, ஒளியை நோக்கி ஓடுங்கள், ஒளியை நோக்கி ஓடுங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே உங்களோடு நான் பேசுகிறேன். உலகத்தில் வந்து எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அது உயர்குலம் என்று இந்த உலகத்தால் அழைக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் இந்த உலகத்திலே சாதாரண நிலை என்று சொல்லி அழைக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு எல்லோரும் ஒருவர் தான். தேவனுக்கு எல்லோருமே சமம். ஏனென்றால் எல்லோருக்கும் அவருடைய இரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார். எல்லோரையும் அவருடைய ஜாடையாக, அவருடைய ரூபமாக, அவருடைய அடையாளமாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது உயிர், அவருடைய சீவ சுவாசம். ஆகையினால் அது ஆத்மாவாக உருவாகிட்டு ஆவி ஆத்ம மனிதனாக அவன் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவன் தெய்வீக மகிமையை இழந்த பொழுது அந்த தெய்வீக மகிமையை மீண்டும் அவன் பெற்றுக்கொள்வதற்காக அவரே இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தி அவரை மீட்டிருக்கிறார். அவனுடைய எல்லா விதமான பாவத்திலிருந்தும் அவரை மீட்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு வயதோ அல்லது வசதியோ அல்லது பணமோ அல்லது பற்றோ இப்படிப்பட்டவைகள் கிடையாது. மாறாக ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அவர் மீட்கும் பொருளாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய சொந்த மூச்சும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொந்த இரத்தத்தினால் அவரை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர் யார் என்றால், இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களையும், இந்த உலகத்தையும், விண்ணையும், விண்மீன்களையும், நாம் பார்க்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் உண்டாக்கிய தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிறந்து, அவர் வளர்ந்து, அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது அவர் இப்படி சொன்னார்: நானே உலகத்தின் ஒளி, நானே மெய்யான ஒளி. என்னை பின்பற்றுகிறவன் ஒரு நாளும் அவன் இருளில் நடப்பதல்ல. அது மாத்திரமல்ல, இருள் அவனை சூழ்ந்து கொள்ளாது, இருள் அவனை பின்தொடராது. நான் அவனோடு இருக்கிற பொழுது, நான் அவனோடு வாழ்கிற பொழுது, அவன் எனக்குள் வாழ்கிற பொழுது இருள் ஒரு நாளும் அவனை பற்றி கொள்வதில்லை. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் சொன்னார், ஒளியினிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒளியினிடத்தில் வருவதற்கு நமக்கு பரிசுத்த வேதாகமம் கையிலே வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியின் அடிப்படையிலே அதில் கண் வைத்து தன்னுடைய சிந்தனையை வைத்து அதை படித்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த ஒளி நமக்குள் அது பிரகாசிக்கக்கூடிய தன்மையை நாம் பார்த்துக் கொள்கிறோம். ஆகவே ஆதியாகமம் புஸ்தகம் பைபிளினுடைய தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செம்மையாக படைத்த பூமி ஒழுங்கினமாக ஒரு கேருப்பால் ஆக்கப்பட்ட பொழுது, அல்லது அவனோடு சேர்ந்தவர்களால் ஆக்கப்பட்ட பொழுது, பூமியானது தண்ணீர்களால் நிறைந்து, ஐஸ் கட்டிகளால் நிறைந்து அது பாழாகி போய்விட்டது. அது ஒழுங்கின்மையாக, மனிதர்கள் குடியிருக்காத வெறுமையாக காணப்பட்டதான அந்த ஆழத்துக்குள் பூமி கிடந்தது. அதற்கு மேல் எத்தனை அடி, எத்தனை உயரம் என்று சொல்லி கணக்கிடப்படவில்லை. அந்த அளவிற்கு ஐசுகள் நிறைந்திருந்தது. அது மூழ்கி இருந்த அந்த பூமியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த அண்டத்திலே, அதாவது அந்த விண்வெளியிலே ஒரு பந்து போல் இருக்கக்கூடிய பூமி தான். ஆகவே அதை சுத்தி மிகவும் அதிகமான அந்த ஐஸ் கட்டிகள் இவைகளால் நிறைந்திருந்தபடினாலே பூமியானது ஆழத்தில் கடந்தது. ஆகவே இப்பொழுது அந்த பூமியை வெளியே எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒளி பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார், ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆகவே அவருடைய முகத்தின் ஒளியினாலே அதை பார்க்கிற பொழுது, ஒளி ஏற்பட்ட பொழுது, பூமி இருக்கின்ற இடத்திலிருந்து பூமியை மறுபடியும் அவர் செம்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவருக்கும் தெரியாத
அல்லது ஒருவராலும் உங்களை தூக்கி எடுக்க முடியாத, ஒருவராலும் உங்களை சந்திக்க முடியாத அளவிற்கு, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு வேதனைகளும் தொல்லைகளும் வியாதிகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் நீங்கள் நிறைந்து ஒரு ஆழமான நிலத்துக்குள், ஒரு இருளுக்குள் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவரை நீங்கள் நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட துன்பமான நேரத்திலே நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில ஒரு இன்பம் மலர்வதற்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, இருளில் என்று இருக்கிறது என்று சொன்னால் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:6 இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் உன்னை தப்பிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இருள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கனத்த, அதாவது அவனுக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருள் இருக்கிறது. அதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இரவு வந்த உடனே ஒரு மனிதனுக்கு பொதுவாகவே வியாதியினுடைய அறிகுறிகள் மிக பயங்கரமாக இருக்கும். அமாவாசை என்று சொல்லுகின்ற அந்த நாட்களிலே எல்லா விதமான தீய மனிதனுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய அந்த கிருமிகளுடைய காரியங்கள்லாம் பலத்த ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கும். ஆகவே கடலிலே போய்கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு கூட சில ஏற்ற தாழ்வுகள் நிகழ்வும். ஆகவே இந்த இருள் என்பது மிக ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அது தூங்குவதற்கு நிம்மதியாக இருப்பதற்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை மனிதன் அந்த பாக்கியத்தை இழந்து விட்ட காரணத்தினாலே இருள் என்பது பல வகைகளிலும் அவர்களுக்கு ஒரு சேதமாக இருக்கிறது. ஆகவே இந்த கொள்ள நோய்கள் போன்றவை எல்லாம் ஏன் அந்த இரவின் பயங்கர கொள்ள நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பகலாக இருக்கிறது என்று சொன்னால் பல இடங்களிலே வைத்தியசாலைகள் இருக்கும், பல மனிதர்களை நாம் போய் சந்திக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்புக்கெல்லாம் வாய்ப்பில்லாதபடிக்கு இந்த இரவு நேரம் ஆனது நாம் யாரை போய் பார்ப்பது, யாரை போய் தேடுவது, வீட்டிலே கார் பேருந்து வாகன வசதிகள் இல்லாத இருப்பவர்களுக்கெல்லாம் அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் ஒளியாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கு நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்பதை உள்ளான எண்ணத்தோடு ஆராய்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒளியானது இருளில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களுடைய மனங்கள் எல்லாம் இருளாக போய்விட்டது. பாருங்கள், வளைகுடா பகுதியிலே எப்பொழுதும் போரும் சண்டையும் சச்சரவுகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தென்கொரியா ஆனது வடகொரியானது தென்கொரியா மேலே போரை அவர்கள் 200 ஏவுகணைகளை அடித்து விட்டார்கள். ரஷ்யா ஒரு பக்கம் பயங்கரமான போரை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்படி பல வகைகளிலும் இந்த போர்களானது ஒரு பகுதியில் மாத்திரமல்ல, பல பகுதிகளிலும் பலவிதமாக ஏதோ பாண்டிக்குழி விளையாடுவது போல, பல்லாங்குழி விளையாடுவது போல இன்றைக்கு அவரவர்கள் நான் ஜெயித்து விட்டேன், நீ ஜெயித்து விட்டாய் என்று சொல்லி அந்த போர்கள் அவர்கள் தொடங்கி கொண்டிருப்பதற்கு காரணம் என்று சொன்னால், வெளிச்சத்தில் வராமல் இருளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களையும் பார்க்கிற பொழுது, மனிதனை பார்க்கிற பொழுது தன்னை போல் ஒரு மனிதன் பார்க்கவில்லை என்றால், என்னை போல் நான் இன்னொருவனை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவன் இருளாக எனக்கு தெரிவான், அவனுக்கு நான் இருளாக தெரிவேன். ஆகவே இவைகள் போட்டியும் பொறாமைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த நாளிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அது அவர் இருளில் அவர் ஒளியாக வந்தார். இந்த பூமி பாலடைந்து இருளாக இருக்கின்ற பொழுது அவர் ஒளியாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க சொன்னார். உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கை, உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை, யாரிடத்தில் சொல்ல முடியாத சூழ்நிலை, யாராலும் தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, மருத்துவர்களால், மக்களால், பணத்தால், இந்த உலகத்திற்குரிய செல்வத்தினாலே, படிப்பினாலே, பதவினாலே தீர்க்க முடியாதவைகள் எல்லாம் அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருப்பதிலிருந்து ஒரு வெளிச்சத்தை ஒதுக்கக்கூடிய நீங்கள் ஒளியை நோக்கி ஓடுங்கள், ஒளியை நோக்கி ஓடுங்கள் என்று நான் உங்களுக்கு இந்த வேதத்தில் இருந்து சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவரில் எவ்வளவு பேரும் இல்லை, அவரை ஏன் நான் தொடர்பு கொள்ள வேண்டும், ஏன் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நபர்களையும் வைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வைத்து பார்த்தால் எவ்வளவு பேரும் அவரிடத்தில் இருள் இல்லை என்றால் பாவம் இல்லை, மீறுதல் இல்லை, வெளிப்படையான வாழ்க்கை, ஒரு திறந்த புத்தகமான வாழ்க்கை, மிக சரியாக தெளிவாக திட்டமாக இந்த மாநில வாழ்க்கையை அவர் அழகாக நேர்த்தியாக கொண்டு வரார். தன்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மிக அழகாகவும் தன்னை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த உலகத்திலே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் எப்படி இருந்தாரோ அதுபோல நாமும் இருக்கத்தக்கதான
அப்படி அடிச்சுவடுகளை நமக்கு அவர் வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அதை நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மரண இருளினுடைய திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி இயேசு அன்றைக்கு பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் எல்லாம் கருதினார்கள் அல்லவா? ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம், அதாவது என்ன செய்வது ஏது செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெளிச்சம் உதிக்கும். ஆகவே நானே ஒளி, நானே மெய்யான ஒளி என்று சொன்னவரே, உங்களுடைய விழிகள் அவரை நோக்கி பார்க்கட்டும், இதயத்தினுடைய விழி அவரை நோக்கி ஏங்கட்டும். அப்பொழுது நீங்கள் ஒளியை தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒளியை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.